தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு மது வாங்கி கொடுத்து போதையில் தள்ளாட விட்ட கல்லூரி மாணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். பள்ளி மாணவனை தவறான பாதைக்கு இழுத்து தடுமாற விட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? சின்ன பிள்ளை பச்சை பிள்ளைங்க படிக்கிற பையன் நல்லா படிக்கிற பையன் என்னையா பொண்ணு புரியல பொண்ணா பொண்ணு மது போதையில் தள்ளாடிய 8ஆம் வகுப்பு மாணவன், மது ஊற்றி கொடுத்து உளரவிட்ட கல்லூரி மாணவன், காட்டுப்பகுதியில் மது குடித்து எல்லை மீறிய சம்பவத்தில் காவல்துறையின் கைது நடவடிக்கை பாய்ந்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் சர்ச்சையை கிளப்பிய சம்பவத்தில் நடந்தது என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் குத்தாலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 31ஆம் தேதி இச்சிறுவன் பள்ளி சீருடையுடன் அங்குள்ள வயலில் மதுபோதையில் உளறியபடி ஆபாசமான வார்த்தைகளால் தாறுமாறாக பேசிக்கொண்டே இருந்தார். தலைக்கேறிய மதுபோதையில் எழுந்து நடக்கக்கூட முடியாமல் தடுமாறி விழுந்த சிறுவனை அப்பகுதி மக்கள் மீட்டு அவரது வீட்டிற்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் சிறுவன் மதுபோதையில் பேசும் வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையானது. சிறுவனுக்கு மது ஊற்றி கொடுத்து இந்த நிலைக்கு கொண்டு வந்தது யார் என்ற கோணத்தில் பந்தநல்லூர் போலீசாரும் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் மயிலாடுதுறையில் உள்ள கல்லூரியில் டிப்ளமோ பார்மசி படிப்பு படித்து வரும் கதிரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் போலீசில் சிக்கினார். சிறுவனுடன் பழக்கம் ஏற்பட்ட நிலையில் சிறுவனுக்கு மது வாங்கி கொடுத்து குடிக்க வைத்து தவறான பாதைக்கு இழுத்துச் சென்றது உறுதியானது. இதையடுத்து பந்தநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து 19 வயதான சுப்பிரமணியனை கைது செய்தனர். பள்ளியில் படிக்கும் மாணவர்களை போதைக்கு அடிமையாக்கும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். எல்லாமே தெரிஞ்சிடும், நம்ம தெரிஞ்சிடும்.